திரு நடராஜன், இந்திய அரசோடு நல்லுறவை பேண வேண்டியது அவசியம் அப்படின்னு திரு முகமது நிஜாமுதீன் பேச்சிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அது எங்களுடைய நட்பு நாடுன்னு சைனாவை விட ஒப்பீட்டு அளவில். ஆனால் தமிழர் நலன் சார்ந்த விவகாரங்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அப்படிங்கிறதுல ஒரு உத்தரவாதமான பேச்சு இல்லை அப்படின்னு தெரியுது. உங்களுடைய புரிதல் என்ன அதில்? அதாவது நான் தமிழர்கள் வாழும் இடத்தை பற்றி மட்டும் கூறுகின்றேன். 2018 செப்டம்பர் அந்த மாதத்தில் வடமாகாண சபை அந்த முழு காலத்தையும் கலைந்து விட்டது. இப்போ 6 வருஷம் ஆகிவிட்டது. இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி ஓரிரு தலைவர்கள், இலங்கை தலைவர்கள் பேசினாலும் இன்று வரைக்கும் அந்த மாகாண சபை தேர்தல் எப்பொழுது நடக்கும் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் இந்தியா அதை பற்றி குறிப்பிட்டு கொண்டே வருகின்றது. நம்ம பிரதமரோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது மற்ற அதிகாரிகள் போகும்பொழுது கூட இதை திரும்ப திரும்ப கூறப்படுகின்றது. 13th அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இந்த மாகாண சபை தேர்தல் விரைவாக வைக்க வேண்டும். இதை நான் எதற்காக கூறுகின்றேன் என்றால், இந்த தென்னிலங்கையர்கள் அவர்களுக்கு இது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஒன்றுதான். உதாரணத்துக்கு சென்ட்ரல் ப்ராவின்ஸ் கண்டி, அங்கே முத்தரப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள். சிங்களத்தவர்கள், மலையக தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என்று எல்லாரும் இருக்கின்றார்கள். அவர்களும் இதை பற்றி அவ்வளவு அக்கறை கவலைப்படுவதில்லை. ஆனால் கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம், இந்த 2 மாகாணங்களும் தான் எங்கு தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்றார்களோ, வசிக்கின்றார்களோ, இவர்கள் தான் இதை பற்றி கூறுகின்றார்கள், தேர்தல் எப்பொழுது வைக்கப் போகின்றீர்கள் என்று. அதனால் இந்த புதிய அரசாங்கம் இதன் அதாவது திரு ஏகேடி அவர்கள் இந்த நடத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தல் விரைவில் வைக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தல் வைப்பார்கள். அதற்கு பின் இந்த மாகாண சபை தேர்தல், அதாவது நம்ம ஊர்ல ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் என்று கூறுவோம், அதை நிச்சயமாக விரைவாக வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன், கூறுகின்றேன். இது எங்களுடைய அறிவுரை என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, அதாவது இலங்கை அப்படின்னாலே இந்தியா, அமெரிக்கா, சீனா 3மே ஒரு கண்கொத்தி பறவை போல் அதை பார்த்து அதை வேட்டையாடுறதுக்கு தான் துடிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அதில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்குறதில்ல. இப்போ இந்தியா வணிகம் நோக்கோட மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போ அதானி தொடர்பான துறைமுகத்தை அவர் அனுராக் குமார் திசநாயகா நான் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் போய் தோவல் போய் சந்திக்கிறது, ஜெய்சங்கர் போய் சந்திக்கிறது அப்படிங்கிறது வணிக நோக்கோட தான். நீண்ட காலமாக இந்திரா காந்தி அம்மா எப்படி ஒரு முடிவெடுத்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக நின்னாங்களோ அந்த நிலைப்பாடு எடுக்க முடியல. இதில் வெளிவிவகாரத்துறை இந்தியாவுக்கு படு தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன்னா சஜித் பிரேமதாசாவை தான் இவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்தியா. அதிலே அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ குறைந்தபட்சம் அந்த மக்களுக்கான உரிமைகளை நீங்கள் பேசுறது கூட முடியாத ஒரு சூழல்ல தங்களுடைய பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் இந்தியா போகுது. முதல் நாள் தானே, கொஞ்சம் பொறுத்து. இந்தியாவுடைய ரோல் சொல்கிறேன். இந்தியா பெரிய மிக மோசமாக தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நாடாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் குறைந்தபட்சம் நம்ம அனுராக் குமார் திசநாயகா அவர்கள் மக்களுடைய உரிமைகள் சார்ந்து, இல்லை நம்ம தோழர் தியாகு சொன்னது போல் பொது வாக்கெடுப்பு நடத்துறது, இல்லைன்னா அவருடைய அரசியல் பகையாக இருக்கக்கூடிய ராஜபக்சே போன்றவர் இனப்படுகொலை குற்றவாளினே அறிவிச்சாங்க. அந்த இனப்படுகொலை குற்றவாளியை நீங்கள் கொஞ்சம் பொறுத்து பன்னாட்டு நீதிமன்றத்துங்க அப்படிங்கிறதையாவது சொல்லும் போது மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard